வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நீதித்துறையில் முறைகேடு மற்றும் ஊழலை அரசு ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். பீகாரில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சரிபார்க்கும் பணியில் இதுவரை 94.68% வாக்காளர்கள் விண்ணப்பங்களை வழங்கியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின்போது 6 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பங்களாதேஷில் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்கள் 34 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. ஹங்கேரியில் நடைபெற்று வரும் சர்வதேச மல்யுத்த போட்டியில் இந்தியா நேற்று 2 தங்கப்பதக்கம் உட்பட 4 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நீதித்துறையில் முறைகேடு மற்றும் ஊழலை அரசு ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்வதில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமித்த கருத்தை கொண்டிருப்பதாக கூறினார். இது தொடர்பாக தாம் பல்வேறு அரசியல் கட்சிகளின் மூத்த தலைவர்களுடன் ஆலோசித்துள்ளதாக தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் ஒற்றை இலக்க உறுப்பினர்களை கொண்ட அரசியல் கட்சிகளின் தலைவர்களுடனும் தாம் பேசியதாகவும், பதவி நீக்க தீர்மானம் நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு வரும்போது அனைவரும் அவையில் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்க உள்ளதை அடுத்து அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. புதுதில்லியில் நாளை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளின் ஒத்துழைப்பை அரசு கோரியுள்ளது. வரும் திங்கட்கிழமை தொடங்கவுள்ள மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் பல முக்கியமான மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பீகாரில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சரிபார்க்கும் பணியில் இதுவரை 94.68% வாக்காளர்கள் விண்ணப்பங்களை வழங்கியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இன்னும் 5.2% வாக்காளர்கள் மட்டுமே விண்ணப்பங்களை சமர்ப்பிக்காமல் உள்ளனர் என்றும் சிலர் கால அவகாசம் கேட்டுள்ளதாகவும் அந்த ஆணையம் கூறியுள்ளது. சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின்போது 6 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். நாராயண்பூர் மாவட்டத்தில் மத்திய மாநில பாதுகாப்பு படையினர் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின்போது மறைந்திருந்த நக்சலைட்டுகள் துப்பாக்கியால் சுட்டதாகவும், பாதுகாப்பு படையினரின் பதில் தாக்குதலில் 6 நக்சலைட்டுகள் உயிரிழந்ததாகவும் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். உயிரிழந்த 6 பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும், அங்கிருந்து AK-47 ரக துப்பாக்கி உட்பட ஏராளமான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த மோதல் நடைபெற்ற பகுதியில் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரி தெரிவித்தார். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பின்னர் கூட்டணி ஆட்சியில் காங்கிரஸ் இடம்பெறுவது குறித்து கட்சியின் தலைமைதான் முடிவெடுக்கும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு KV தங்கபாலு கூறியுள்ளார். சேலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்பது தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது என்று தெரிவித்தார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் கல்வி மேம்பாட்டிற்கும் பாடுபட்ட மறைந்த முதலமைச்சர் காமராஜர் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிப்பதை அரசியல் தலைவர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் திரு தங்கபாலு கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4ஆம் இடம். உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள். 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு. 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி. சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். பொருளாதார விவகாரங்களில் G20 நாடுகளிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது அவசியம் என்று தென்னாப்பிரிக்காவின் டர்பன் நகரில் நடைபெற்ற இந்நாடுகளின் நிதியமைச்சர்கள் கூட்டம் வலியுறுத்தியுள்ளது. மத்திய வங்கி அதிகாரிகளும் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் சர்வதேச அளவில் நடைபெற்று வரும் மோதல்களால் ஏற்பட்டுள்ள பதற்றங்கள், விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள சீர்குலைவு, கடன் மற்றும் பருவநிலை மாற்றம் தொடர்பான பேரழிவுகள் உள்ளிட்ட முக்கியமான விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன. பொருளாதார விவகாரங்களில் எழுந்துள்ள புதிய சவால்களை எதிர்கொள்ள G20 நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட இந்த கூட்டத்தில் உறுதியளிக்கப்பட்டது. வளர்ச்சியை மையமாக கொண்ட பொருளாதார கொள்கைகளை தொடர இந்த கூட்டத்தில் பங்கேற்ற நிதியமைச்சர்கள் ஒப்புக் கொண்டனர். முதலீட்டை ஊக்குவித்தல், ஒவ்வொரு நாடுகளிலும் உள்ள மத்திய வங்கிகளின் சுதந்திரமான செயல்பாட்டை அங்கீகரித்தல் ஆகியவற்றிலும் இந்நாடுகளிடையே கருத்தொற்றுமை ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பங்களாதேஷில் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்கள் 34 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது.
இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் மோங்லா என்ற சர்வதேச எல்லைப் பகுதியில் இந்திய மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது பங்களாதேஷ் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இந்த தகவல் அறிந்தவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சகம் பங்களாதேஷில் உள்ள இந்திய தூதரகத்துடன் தொடர்பு கொண்டு மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை பாதுகாப்பாக மீட்க தூதரக அளவில் தொடர்ந்து முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் வெளியுறவுத்துறை கூறியுள்ளது. நாமக்கல் மாநகராட்சி தூய்மையை சிறப்பாக பராமரித்ததற்காக மத்திய அரசின் விருதை அண்மையில் பெற்றது. இந்த விருது கிடைத்தது குறித்து பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாநகராட்சியில் தூய்மையை பராமரிப்பதில் குறிப்பாக சாலைகள், அதேபோன்று பொது இடங்கள், வணிக வளாகங்களை தூய்மையாக பராமரிப்பதும், அதேபோன்று வீடுகளில் உற்பத்தியாகின்ற குப்பைகளை பொதுமக்களானவர்கள் மக்கும் குப்பை, மக்கா குப்பையாக அதை கொடுத்து அதை முறையாக அவர்கள் இந்த கழிவுகளை மேலாண்மை செய்வதும் நாமக்கல் மாநகராட்சியானது சிறப்பாக செயல்படுத்தி வருவதை அறிந்து இந்திய அரசு இந்த விருது கொடுத்திருப்பது நாமக்கல் மாவட்ட மக்களுக்கு மேலும் இத்திட்டத்தை, தூய்மை திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஒரு ஊக்கம் அளிப்பதாகவும் உற்சாகம் அளிப்பதாகவும் இருக்கிறது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் அரசு உயர் அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார். வெடிகுண்டு செயலிழப்பு அலுவலகம் அமைந்துள்ள பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. வெடி விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும், வாகனங்கள் நிறுத்துமிடத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். அசாம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மற்றும் கர்நாடகாவின் சில இடங்களில் இன்று கன முதல் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் நாளை பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா ஆகிய மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீரிலும் இம்மாதம் 24ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருநெல்வேலி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. ஹங்கேரியில் நடைபெற்று வரும் சர்வதேச மல்யுத்த போட்டியில் இந்தியா நேற்று 2 தங்கப்பதக்கம் உட்பட 4 பதக்கங்களை வென்றது. புடாபெஸ்டில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதிச் சுற்றில் மகளிர் 53 கிலோ எடை பிரிவில் அந்திம் பங்கால் 7-4 என்ற புள்ளிக்கணக்கில் ரஷ்யாவின் நட்டாலியாவை வென்றார். சர்வதேச போட்டியில் அந்திம் பங்கால் இந்த ஆண்டு கைப்பற்றிய 2வது தங்கப்பதக்கம் இதுவாகும். 72 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஹர்ஷிதா 10-0 என்ற புள்ளிக்கணக்கில் கஜகஸ்தானின் ஷாமிலா பாக்பர் ஜெனோவாவை வென்றார். அதே நேரத்தில் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நேஹா சங்வான் வெள்ளிப் பதக்கத்தையும், 50 கிலோ எடைப்பிரிவில் நீலம் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இந்தியா, இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி லண்டனில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. 3 ஆட்டங்களை கொண்ட இப்போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்று 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. ஜார்ஜியாவில் மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் இந்தியாவின் ஹோனேரு ஹம்பி, ஹரிகா, வைஷாலி, திவ்யா ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டியின் ஒரே நேரத்தில் இந்திய வீராங்கனைகள் 4 பேர் காலிறுதிக்கு முன்னேறியிருப்பது இதுவே முதன்முறையாகும். இந்திய தேசிய ரைபிள் சங்கத்தின் தலைவராக உள்ள திரு காலிகேஷ் நாராயண் சிங் டியோ சர்வதேச துப்பாக்கிச் சுடுதல் சம்மேளனத்தின் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த அதிகாரப்பூர்வ கடிதம் ஜெர்மனியின் முனிச் நகரில் உள்ள இந்த சம்மேளனத்தின் தலைமை அலுவலகத்திலிருந்து வரப்பெற்றுள்ளதாக இந்திய துப்பாக்கிச் சுடுதல் சங்கத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உலகக்கோப்பை மகளிர் கபடி போட்டி ஹைதராபாத்தில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீதித்துறையில் முறைகேடு மற்றும் ஊழலை அரசு ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். பீகாரில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சரிபார்க்கும் பணியில் இதுவரை 94.68% வாக்காளர்கள் விண்ணப்பங்களை வழங்கியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது 6 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பங்களாதேஷில் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்கள் 34 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. ஹங்கேரியில் நடைபெற்று வரும் சர்வதேச மல்யுத்த போட்டியில் இந்தியா நேற்று 2 தங்கப்பதக்கம் உட்பட 4 பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.